அந்த 41 பேரை கொன்னுட்டாங்க. சரிதானே? அது யாரு? Who is that killer? Who is behind that கரூர் இன்சிடென்ட்? யாரு? யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் இந்த 40 நாட்களாக கரூர் விவகாரம் தொடராக ஒரு தனி குழு நியமித்து ஒரு தனி எஸ்பி தலைமையில் அதை விசாரித்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டீம் போட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க. செந்தில் பாலாஜி தான் பண்ணிருப்பாருன்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? கரூர் எஸ்பி, கரூர் கலெக்டர், கரூர் டிஎஸ்பி, கரூர் இன்ஸ்பெக்டர் தான் காரணம் என்றால் அவர்களை தூக்கி உட்கார வச்சு விசாரித்து என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்பதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? நீங்க பண்ணல. நீங்க பண்ணல மீன்ஸ் வந்து உங்களால் நடக்கல, உங்க கட்சிக்காரங்களால் நடக்கல, உங்கள் ஆட்கள் நடக்கல. உங்கள் காலதாமத்தினாலோ இன்னைக்கு வந்து 500 பேர் இருக்காங்க, அதனால வந்து நாங்கள் வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி ரமேஷ் சொல்றாப்ல அமைச்சர். 500 பேர் தான் வந்துட்டு போற இடம், அதனால பார்க்கிங் தேவையில்லை. அது மாதிரி தான் கரூரில் கொஞ்சம் பேர் வருவாங்க, அதனால தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் பேர் வருவாங்க வந்துட்டு போயிடுவாங்க, அதனால வந்து அவங்களுக்கு பார்க்கிங் தேவையில்லை. அதனால கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை அப்படின்னு கேட்டவருடைய அலட்சியத்தினால தான் 41 பேர் இறந்து போனாங்க என்று நான் சொல்லலை, கரூர் மக்களே சொல்லியிருக்காங்க. ஆவணமாக சாட்டையிலே வீடியோ இருக்குது, வேணா எடுத்துறேன், அப்படி அனுப்புகிறேன், பனையூருக்கு சீடியா போட்டு அனுப்புகிறேன், ஹார்ட் டிஸ்க் கூட அனுப்புகிறேன். அப்போ அந்த 41 பேர் மரணத்திற்கு ஏதோ ஒன்று காரணம்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யலை? அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. சரி, இப்போ 40 நாள் வேண்டாம், இன்னொரு 40 நாள் எடுத்துட்டா கைது செய்வீங்களா? அப்புறம் மிக முக்கியமான ஒரு கருத்தை சட்டசபையில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கதுங்க. இது வரைக்கும் நம்ம வச்சது விமர்சனம், இப்போ வச்சுக்கிறது உண்மையிலே வரவேற்பு. என்னன்னா, அவங்க தயவுல ஆட்சி பண்ணலை, அவங்க தயவால் இது ஆட்சி நடந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அவங்களாகவே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாங்க, அவங்களாவே தான் ஐயோமல் வந்தாங்க, ஐயோமான்ட்டு வந்தாங்க, அவங்களாகத்தே வந்து விசிகா வந்தாங்க, அவங்களாகத்தான் வந்து காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் கூப்பிடல, அவங்க வந்தாங்க. உள்ள கூப்பிட்டா வந்திருப்பாங்க, அப்படி தானே? கூப்பிடலாம் வந்திருக்க மாட்டாங்க, நீ கூப்பிட்டா வந்திருப்பீங்க, அப்படி தானே? அப்போ வந்துட்டாங்க, அவங்களாவே வந்தாங்க அப்படின்னா திமுக என்ன சொல்வது? எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் திமுக காரன், எங்களுடைய கரவேட்டி கட்டினவன் 40 நாள் 50 நாள் உழைச்சி நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு தான் காங்கிரஸ் காரனும் விசிகா காரனும் ஐயுஎம்எல்லும் ஐயோமாவும் கம்யூனிஸ்டும் ஜெயிச்சாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களா வந்தாங்கன்றீங்க. அவங்க தயவுலக ஆட்சி உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு உண்மையிலே ஒரு போல்ட்னஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் இதில் நிற்கிறீங்க, உங்களுடைய வில் பவரை பார்த்து, உங்களுடைய மேன் பவரை பார்த்து, உங்களுடைய கரிஸ்மாட்டிக்கை பார்த்து, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்கன்னா, இந்த ஐயுஎம்எலும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த விசிகா, காங்கிரஸ் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் ரிசைன் பண்ண சொல்லுங்க. திமுக காரன் போட்டு ஓட்டு, திமுக காரன் கரவெட்டி கட்டிய ஓட்டு, தீய சக்தி போட்ட ஓட்டு உங்களுக்கு எதுக்குங்க? ரிசைன் பண்ண சொல்லுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கரும், மரியாதைக்குரிய ஐயா இசைக்கு சுப்பையாவும் ரிசைன் பண்ண